ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? நம்ம ஃப்ரைடே பூஜை பண்ணுறோன்னா தேர்ஸ்டே ஈவினிங்கே எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவோம். அதுதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே என் கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்க மாட்டேன், கொஞ்சம் கேளுங்கோ. நாங்கள் ஹைதராபாத் வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா 3 இயர்ஸ் மட்டும் தான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டோம். வந்து ஒரு 1 இயர் கோவிட் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. பட் அப்புறமேட்டு ரொம்ப லோன்லி ஆயிடுச்சு. ஒரே ஆள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும்னு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. 5th இயர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும்னு பார்த்தா 5th இயரும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. இப்போ இந்த இயரும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கோ. ரொம்பவே பேஜாராக இருக்குது எனக்கு. நாங்கள் ஹைதராபாத் வந்ததுலேருந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம் 5 இயர்ஸாக. இது அன்ஃபர்னிஷ்ட் வீடு. அங்கே பெங்களூரில் இருக்கும்போது ஃபுல்லாக ஃபர்னிஷ் வீட்டிலே இருந்தோம். கபோர்ட்ஸு, மாடுலர் கிச்சனு எல்லாம் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அன்ஃபர்னிஷ்டு, ஒரு குட்டி ஷெல்ஃபு சாமி கும்பிட்றதுக்கு அங்கே வந்துட்டு ஒரு பெரிய கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்குவாங்க சாமியெல்லாம் வைக்கிறதுக்கு, நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஷெல்ஃபில் எல்லா சாமியெல்லாம் வைக்கணும், அது பூஜை சாமானெல்லாம் வைக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். அதுதான் இங்கே ஹைதராபாத்தில் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். எவ்ரி இயர் வீடை மாற்றிடலான்னு நினைக்குவோம். ஆனால் திருப்பி பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா சும்மா என்னத்துக்கு வீடை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எவ்ரி இயரும் இப்படி தான் போஸ்ட்போன் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் கூட தெலுங்கு வராது. மாமியார் வீடு தெலுங்கு இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் நான் கன்னடாவில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அப்படி இப்படி அடித்து பிடிச்சி தெலுங்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போது பரவாயில்ல, மேனேஜபிள். கடைக்கெல்லாம் போவேன், சந்தைக்கெல்லாம் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கினேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் பெங்களூருக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். போனால் நல்லாயிருக்கும். சாமிக்கிட்ட வேண்டிக்கினே நான் இது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் பில்டிங்கில் யாரும் சரியாக பேசிக்க மாட்டாங்கோ. எல்லாருமே வீட்டுல தான் இருக்குவாங்கோ. இப்போ எனக்கு தெலுங்கு வராது இல்லைங்களா, அவ்வளோ வராது. அதனால அவங்க மைண்ட் செட் எப்படின்னா, இதுக்கு பேச வராது, ஸோ பேசினாலும் வேஸ்ட் தான்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு எனக்கு புரியாது, பேசினாலும் அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்கோ. டீ குடிக்கிற பழக்கம் விடலான்னு பார்க்குறேன், ஆனால் விட முடியல. ஈவினிங் மட்டும் கொஞ்சமாக சுகர் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். இந்த பால்கனி தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஈவினிங் அங்கே போயிட்டு அங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்குவாங்கோ, அதெல்லாம் பார்த்துட்டு டீ குடிச்சிடுவேன். இப்படி தான் என்னோடய டே போகும். இங்கே ஹைதராபாத்தில் ஃபாலோ பண்ணுறவங்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன், ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னா எல்லாமே சேம் தான். கொஞ்சம் டேஸ்ட் வேரி ஆகும் இல்லைங்களா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே எனக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அவங்களோட என்னென்ன பண்டிகை கொண்டாடுவாங்க இங்கே ஹைதராபாத்தில். போன வருஷத்தான் நான் புது புது பண்டிகை எல்லாம் கொண்டாடினேன் அவங்க கூட சேர்ந்து. பதுக்கம்மா, அப்புறமேட்டு போனாலு, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் நம்ம கொண்டாடுறது இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் இயர் தான் அது என்ன எப்படி கொண்டாடுறாங்கன்ட்டு நான் பார்த்தேன். ஹைதராபாத் வந்ததுலேருந்து நான் இட்லி சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஏன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இட்லி மேக்கிங்கே வேறு. உளுத்தப்பருப்பு அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு இட்லி ரவை இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அரிசி உளுத்தம் பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி இட்லி சுடுவோம், அது புசு புசுன்னு இருக்கும். ஆனால் இது வந்து ரவை இட்லி மாதிரி இருக்கும். அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் இட்லி சாப்பிட்றதே விட்டுட்டேன் நான் இங்கே வந்ததுலேருந்து. யாரெல்லாம் தமிழியன்ஸ் ஹைதராபாத்தில் இருக்கிறீங்கோ, இந்த இட்லி உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாமி படம் எல்லாம் நீட்டாக துடைச்சிட்டு குங்குமஞ்சலை வச்சு மேலே எடுத்து வச்சுட்டு, ஆனால் உஷாராக எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த சின்ன ஷெல்ஃபில் இதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணோம், ஆணி கூட இல்லை. ஸோ நீட்டாக எடுத்து வைக்கலான்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஸ்லோவாக இந்த வேலை முடிச்சிடுவேன் நான் தேர்ஸ்டே ஈவினிங்கு, இல்லைன்னா மண்டே ஈவினிங் பண்ணிவிட்டு டியூஸ்டே பூஜை பண்ணிடுவோம்.
தமிழ் ஃபெஸ்டிவல் நம்மளோட ஃபெஸ்டிவல் வரும்போதோ நான் மட்டும் தான் கொண்டாடியிருக்குவேன். கார்த்திகை தீபம், அப்புறமேட்டு சஷ்டி எல்லாம் நான் மட்டும் தான் கொண்டாடிட்டு இருக்குவேன். வேற யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கோ. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்க்குவாங்க. கார்த்திகை தீபம் அப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போதெல்லாம் நான் தான் பார்த்துட்டு கோலெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சிருக்குவேன். யாரும் வச்சிருக்க மாட்டாங்கோ. அது மட்டும் கொஞ்சம் பேஜாராக இருக்கும் எனக்கு. ஐயோ நம்ம மட்டும் கொண்டாடிட்டு இருக்கோமேன்ட்டு. ஆனா இங்க கார்த்திகை பௌர்ணமின்னு பண்ணுவாங்கோ. அப்போ ஃபுல்லா விளக்கெல்லாம் ஏத்துவாங்கோ. நானும் பண்ணுவேன் அந்த ஃபெஸ்டிவல்ல. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் விளக்கேத்தி ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். சீக்கிரமா ஒரு மந்திர் மாதிரி வாங்கிடலான்னு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப மெயின்டைன் பண்ணது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா பூஜை வேலை முடிச்சுட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பீர்க்கங்காய் பொரியல், எங்கள் மாமியார் ஸ்டைல். வில்லேஜ்லலாம் எப்படி தெரியுங்களா, ஒன்றும் கஷ்டப்பட மாட்டாங்கோ. கஷ்டப்பட மாட்டாங்கன்னா பெருசாக அரைச்சி வறுத்து அரைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே கட் பண்ணிட்டு வேக வச்சு தாளிக்கிறது அந்த மாதிரி தான். ரொம்ப டிடிஎஸ் ஒர்க்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கோ. ஸோ இது என்ன தெரியுங்களா, இது எங்கள் மாமியாரோட கைவண்ணம். இது பேர் வந்து பெசரு ஒடியாலு. ஒடியாலுன்னா வெத்தல். பெசரு ஒடியாலுன்னா இந்த பச்சை பயிரில் செய்கிற ஒரு வெத்தல் மாதிரி. எப்படின்னா பச்சை பயிறு ஊற வச்சு அரைச்சிடுவாங்க. அது கூட சீரகம் ஜிஞ்சர் போட்டு அரைச்சி சின்ன சின்னதாக காய வச்சுடுவாங்க வெயிலில். வச்சுட்டா இந்த மாதிரி எதுனா பொரியல் செய்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் இது ஃபஸ்ட்டு வறுத்துக்குன்னு பக்கோடா மாதிரி வறுத்து எல்லா பொரியலும் சேர்த்துடுவாங்கோ. அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது எங்கள் மாமியார் ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்கோ. செஞ்சு முடிச்சோன்னா இந்த வெத்தலும் இன்னொன்று வந்துட்டு அரிசியில் செய்வாங்க இல்லையா, ஒடியாலுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்கோ. ஸோ பீர்க்கங்காய் பொரியல் இல்லை கத்திரிக்காய் பொரியல், நம்ம எந்த தொக்கு மாதிரி செய்கிறோம் அந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் இது போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் மாமியார் ஏதோ சிம்பிளாக தான் செய்வாங்க, ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்டெல்லாம். இப்படி எல்லாமே கட் பண்ணி போட்டுடுவாங்க. போட்டுட்டு வேக வச்சுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இவ்வளோ தான் போடுவாங்க. எல்லாத்துக்குமே அந்த பேசிக் மசாலா தான் இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்களோட எங்கள் மாமியார் வீட்டோட ஸ்பெஷல் பீர்க்கங்காய் பொரியல். அவங்க இன்னும் நல்லா எண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்க. நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். நிறையவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உங்கள் கூட எல்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட். என்னோட விளாக்ஸ் எல்லாம் பாருங்கோ. மாமியார் வீட்டில் சாம்பார் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கோ. பொரியல்லே சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடுவாங்கோ. ஹஸ்பண்ட்க்கு சாதம், எனக்கு களி. தேங்க்யூ. பாய்.